அதிமுக ஜோக்கர், அதிமுக அந்த அணியினுடைய ஜோக்கர் பழனிசாமி நாளையிலேருந்து பிரச்சாரம் போகிறார். அது அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டார். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா எந்த கட்சியிலேயாவது கட்சிக்கு நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு எவ்வளோ பெரிய கேவலமான நிலைமைக்கு போயிருக்கு பாருங்கள். அதுக்கு ஒரு ஆட்சி மன்ற குழு இருக்கும், கட்சிக்கு செயற்குழு பொதுக்குழு இருக்கும், தலைவர்கள் இருப்பாங்க, யாராவது அறிவிப்பாங்க. போன தடவை ஓபிஎஸ் அண்ணன் கையில் காலில் விழுந்து அறிவிக்க சொல்லி, அதுக்கு பின்னாடி சின்னமான சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கப்படாமல் இப்படிலாம் இருந்தவரை இன்றைக்கி பிஜேபி அறிவிக்க தயாராக இல்லை. ஒன்று அந்த கட்சியாவது அறிவித்து தொலைச்சிருக்கணும், அந்த கட்சிக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரியும். அப்படி இருந்தோம் அவர் அறிவிச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து நான் பிரச்சாரம் போகிறேன் மக்களை பாதுகாக்க. என்ன சொல்கிறார் அவர்? மக்களை பாதுகாக்க. மக்களுக்காக என்ன நீ மக்களை பாதுகாக்கிறது? உங்களுடைய குடும்ப சொத்துக்களை பாதுகாப்பதற்காக. அடித்து வைத்திருக்கின்ற சொத்துக்களை வெளியில் எங்கே வந்துருமோ, ஈடி எப்போ கை வைக்குமோ, இன்கம் டேக்ஸ் எப்போ கை வைக்குமோ, ஒன்றுமே செய்யாத உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க டிவிஎஸ்சி அருமைக்குரிய முதல்வர் ஏதோ மன்னிச்சு விட்ட மாதிரி தெரியுது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இதில் இவர் பிரச்சாரம் போகிறாராம். ஏற்கனவே இவர் பழனிசாமி பிரச்சாரம் போய் ரொம்ப பெரிய சாதனைகள்லாம் பண்ணிட்டார். இவர் எல்லாத்துலேயும் வெற்றி அடைஞ்சு அதுக்கு பின்னாடி இப்போ ஒரு சுற்றுப்பிரயாணம் போகிறேன்றார். பழனிசாமி நாளைக்கு கிளம்புறீங்க சுற்றுப்பயணம் அப்படின்னு பார்த்தேன். சுற்றுப்பயணத்தில் எந்த கொள்கையை பற்றி நம்ம பேசுறது? எந்த கொள்கையை பற்றி பேசுறது சொல்லுங்க. அது என்ன முன்னணி? இந்து முன்னணி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? திரு ராமகோபாலன், மறைந்த ராமகோபாலன் எப்போ தலைவரானார்? திராவிட இயக்க வரலாற்றிலேயே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா, ஏன் கலைஞர் கூட யாருமே கலந்து கொள்ளாத இந்து முன்னணியில், அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத இந்து முன்னணி கூட்டத்தில், மாநாட்டில் முதல் முறையாக அதிமுக முன்னாள் அமைச்சர்களை பங்கு பெற செய்த வரலாற்றை பற்றி சொல்ல போகிறீர்களா, இல்லை இந்து முன்னணி கொள்கையை பற்றி சொல்ல போறீங்களா? எனக்கு தெரியாது. நாளைக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து இவர் ஸ்டார்ட் பண்ணுறாராம். ஒரு மேட்டுப்பாளையத்தில் ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி அமித்ஷா இருக்கு போகிறாங்கன்னு தெரியாது எனக்கு. ஏன்னா கொடியில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாவை மாற்றி அமித்ஷாவையே மோடியாவை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாற்றி நீங்கள் அந்த கொடியை கையில் எடுத்துகிட்டு போகிறது முறையாக தெரியல. ஏன்னா இந்து மக்கள் முன்னணின்னு ஒரு மாநாட்டை நடத்தி தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் அவமானப்படுத்தி பேசியதை அப்போது பார்க்கல, வெளியில் வந்து பேசுகிறேன், பார்த்தேன், கண்டனம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி சொன்னது யார்? உதயகுமார். ஸோ ஒத்துக்கிறார் உதயகுமார். அங்கே நடந்த தவறை முன்னாள் அமைச்சர் ஒப்புக்கொள்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? யாரை கேட்டு முதல்ல நீங்கள் இந்து முன்னணிக்கு போனீங்க? திராவிட இயக்கத்தினுடைய பெயரை சொல்லி அவங்க வந்து கலந்துக்குவாங்களா? தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் வைக்கின்ற படத்தை வைத்து நாம் புகழாரம் சூட்டுகின்ற இடத்தில் இந்து முன்னணி தலைவர்கள் வருவதற்கு தயாராக இருப்பார்களா? எப்படிங்க? மக்கள் காரி துப்ப மாட்டான். பழனிசாமி உனக்கு தேரி இருந்துச்சுன்னா சொல்றேன், சேலஞ்ச். இப்போ 2 போடுவை தமிழ்நாட்டில் நீ ஒருத்தனையும் பஸ் வச்சு லாரி வச்சு யாரையும் கூட்டு வரக்கூடாது. புகழேந்தி பேசுகிறார் வை, கொஞ்சம் தூரமாக போய் பழனிசாமி பேசுகிறார் வை, தனியாக வந்து நான் இறங்குவேன். என் கூட ஒரு 4-5 பேர் வருவாங்க, நீயும் 4-5 பேர் வா. எவ்வளோ மக்கள் அங்கே நின்றுட்டு இருக்காங்கன்ற வேடிக்கையை நம்ம பார்ப்போம். 2 பேரும் அந்த வேடிக்கையை பார்ப்போம். அங்கே சும்மா ஆளுகளை கூட்டு வர்றது, இறக்குறது, காசு கொடுக்கறது, அதுக்கெல்லாம் வேலுமணி தயாராக இருப்பாருங்க. அவர் தானே ஆர்எஸ்எஸ் 100ஆண்டு விழாவில் கலந்துக்கிறாரு. அதுதானே அதிமுகவினுடைய கொள்கை. மானங்கெட்ட படப்புங்க, மானங்கெட்ட படப்பு. இப்போது நாளைக்கு பெருசாக அமித்ஷா படத்தோட, பிரதமர் மோடி படத்தோடு வருவீங்களா? அந்த ஊர்வலத்தில் எல்லாம் பாரதிய ஜனதா கொடி பறக்குமா?
விண்ணிதர போலோ பாரத் மாதாக்கின் ஜெயனு முழக்கம் இருக்குமா? எனக்கு தெரியணும். நாளைக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் யோகிதை. எவ்வளோ தூரம் நீ வந்து அந்த பிஜேபி கொடியை மறைக்கிறதுக்காக முயற்சிப்பீங்க, அந்த கட் அவுட்டில் ஓட்டுக்காக அதை மறைப்பீங்க. ஆனால் எந்த காலத்திலும் சொல்கிறேன் பழனிசாமி, உனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் அம்மா படத்தையும் வைத்துக் கொள்வதற்கு யோகியதை இல்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் 2 படங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நீயே போய் புகழாரம் சூட்டிக்கொண்ட காட்சியை தமிழ்நாடு மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். அண்ணாமலை திமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு பின்னாலே நடந்த இந்து முன்னணி மாநாட்டிலே தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார். எந்த முகத்தை வச்சுட்டு நீங்களாம் வெளியே போறீங்க? இப்போ என்ன பேச போறீங்க மக்கள்கிட்ட? நீ இன்னும் டீப்பா போட்டுமா? நானு சசிகலான்ற சின்னமா போட்ட பிச்சையில் நீ முதலமைச்சரான அதுக்கு பின்னாடி 4 வருஷத்தில் என்னென்ன திட்டங்கள் வந்தது சொல்லுவோம். திட்டங்களை தெரிஞ்சுக்கிறேன் நான். சட்ட ஒழுங்கு 13 பேர் தூத்துக்குடியில் சுட்ட, வேற என்ன சாதனை நடந்திருக்கு சொல்லுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னு சொல்ல போறேன்? சாத்தான் குளத்தில் அப்பா புள்ள இப்போ ஒரு மர்டர் அப்படி தான் ஆச்சு. அஜித்தது இப்படி தானே அப்பயும் ஆச்சு. சாத்தான்குளம் கேஸு சிபிஐக்கு போச்சு, பொள்ளாச்சி அந்த கேஸு. அதை பேச போனால் என் மேலே ஒரு மான நஷ்ட வழக்கு நக்கீர் கோபால் மேலே என் மேலே எல்லாம் ஒருத்தர் போட்டிருக்காரு. பார்ப்போம், வா கோர்ட்டுக்கு வா, என்ன பேசிட்டோம் அதை பற்றிலாம் கவலையே இல்லை. இன்னைக்கு முக்கியமான செய்தியை தஞ்சாவூரில் சொல்லணும்னு சொல்லி எனது கட்சியினுடைய அருமைக்குரிய நண்பர் ஆனந்த ஃபாதர் என்றான்னு போயிருந்தேன். அந்த படத்திறப்புக்கு பின்னால் நானும் கஜேந்திரன் எல்லோரும் இங்கே வந்தோம், குமரகுருவர் எல்லாம். இப்போ என்னன்னா இங்கே பிரச்சனை நான் பார்த்தேன், அதனால தான் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டேன். அர்ஜெண்டா அன்வர் ராஜா இன்னைக்கு எதிர்ப்பு. எதுக்கு எதிர்ப்பு? அன்வர் ராஜா கால் ஊன்றவே முடியாது. திரு அன்வர் ராஜா அண்ணன் அவர்களே, அமித்ஷா அறிவிச்சாரு தேசிய ஜனநாயக கூட்டணி, என்னது தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும். பக்கத்தில் ஊமைத்துறை பழனிசாமி கம்பெனி உட்காந்துருந்தாரு. பேசும்போது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசலையே. இவ்வளோ நாள் எங்கே போனீங்க அன்வர் ராஜா? இத்தனை நாள் உங்களுக்கு ராஜான்னு அழகாக பேர் வச்சாங்களே அன்வர். சிறுபான்மை மக்கள் பிரதிநிதி, முன்னாள் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர், வாயே திறக்கலையே அன்வர் ராஜா. நாங்கள் என்ன காதில் பூவாக வச்சுருக்கோம்? இப்போ இங்கே முளைக்காது, இங்கே எழுஞ்சி நிற்காது, நடக்காது, பாரதிய ஜனதா வராது எல்லாம் சொல்கிறீங்களே. தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணின்னு அமித்ஷா சொன்னப்போ எங்கே போயிருந்தீங்க நீங்கள்? எங்கே போயிருந்தீங்க நீங்கள்? ஆப்போசிட்டாரில் அவரு எடுத்து ஒரு ஆள் பேசலையே, நீங்களும் பேசலையே. இன்னைக்கே சொல்கிறீங்க. இன்னைக்கு தஞ்சாவூர் பிரச்சனை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை சொல்ல சொன்னது பழனிசாமி. அன்வர் ராஜாவை தூண்டி விட்டு சொல்ல சொன்னது பழனிசாமி. 2 வேளையும் பார்க்குறார் பழனிசாமி. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டுவார்கள், அந்த ஸ்டைல். இப்போ நீ சொல்லு, ஏன் ரோட்டில் போனா ஒரு முன்னாள் எம்எல்ஏ சைன் பண்ணிட்டான்னு கட்சி விட்டு எடுத்தீங்க. அப்புறம் அந்த ஊரில் கன்னியாகுமரியிலேருந்து தலவாய் சுந்தரன் ஒரு ஆள், அவர் ஏதோ சொல்லிட்டாருன்னு கட்சி விட்டு எடுத்தீங்க. மாவட்ட செயலாளர் இருந்து அவர் ஏதோ ஒரு மாநாட்டை துவக்கி வைத்தார். இவர் ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் 100ஆண்டு விழா மாநாட்டில் போய் வேலுமணி கலந்துக்கிட்டார். அவர் மேலே ஆக்ஷன் இல்லை. நீங்கள் யார் மேலே நினைக்கிறீங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் இருக்கும். ஆகவே தலைவரையும் அம்மாவையும் சொல்லாமல் நீ கர்ம யாரையோ சொல்லிட்டு போய் தொலை, ரோடாக போ. இந்த ஷோ பண்ணுறது, காசில் அடிக்கிறது, ஒரு இடத்துல கூட நீ ஜெயிக்க முடியாது பழனிசாமி. இந்த கூட்டணி எல்லாத்தையும் பிரித்து விட்டு யாரையும் சேர விடாமல் செஞ்சு ஓபிஎஸ் அண்ணனை தூக்கி அந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் அந்த அம்மா சசிகலா காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்து யாருமே வேணான்னு நீ தனியாக பிரச்சாரம் கிளம்பியிருக்கப்பார். அதுதான் உன்னை நீ அழிச்சிக்கிறதுக்கு எடுத்த முடிவு. போன சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணுன்றத கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிப்பார், தெரியும். ஆகவே அப்போ எல்லாரும் தேவைப்பட்டாங்க, இப்போ யாரும் தேவைப்படலை. ஒரு மானங்கட்ட படப்பு. நம் தலைவர்களை அசிங்கப்படுத்தி விட்டு அவர்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திய கட்சிக்கு பின்னால் போவது என்பது எனக்கு புரியல. நாளைக்கு ஒரு சமயம் உன்னுடைய பிரச்சாரத்தை யார் துவக்கி வைக்கிறாங்கன்னு தெரியாது. திரு அண்ணாமலை இன்னைக்கு சொன்னாருன்னு நினைக்கிறேன். அவர் அப்பப்போ சூடாக பேசிகிட்டு இருக்கார். நான் அவரை உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சொன்னார் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி,
இப்போல்லாம் நான் ஓய்வாக மாடு மேய்க்க வந்துட்டேனா, என் குடும்பத்துடைய தொழில் அது. ஆகவே அரசியல் என்கிட்ட பேசாதீங்கண்ணா, அது வேண்டாம் விட்டுருங்கண்ணா அப்படின்னாரு. இன்றைக்கி காலையில் ரொம்ப சூப்பராக பேசியிருக்காரு அழகா. நான் தனி மனிதண்ணா, அண்ணா புரிஞ்சுக்கோங்கண்ணா, ஒரு தனி ஆள்ண்ணா, நான் எனக்கு பின்னாடி யாருமே இல்லைண்ணா. ஆகவே என்னை போய் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்கண்ணா, அதோட சம்மந்தப்படுத்தி நான் சொல்கிறதுக்கு நான் யாருண்ணா. அண்ணாமலை வெளியே என்னைக்கு தூக்கி போட்டியோ பிஜேபி தலையில் மண்ணவாரி போட்டுச்சு. ஸ்டேஜுக்கு வந்து அண்ணாமலை பேர சொன்னால் கை தட்டுறான். அண்ணாமலை வரும்பொழுது கைத்தட்டிய போது எழுந்த ஆரவாரம் போலவே இருக்க வேண்டும். திரு அண்ணாமலை அவர்கள் வரும்பொழுது ஏற்பட்ட எழுச்சி அதே போன்ற எழுச்சி இருக்க வேண்டும். கைத்தட்டலை நிறுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்த அன்னைக்கு சொல்கிறாங்க. அப்பயும் அந்த அண்ணாமலைக்கு இருந்த ஆரவாரத்தை காணோம். திரு அமித்ஷா மேடையில் வந்து சொல்லி கொடுத்தோம், எவனும் கை தட்ட மாட்டேன்றோம். இந்த மாதிரி நிலைமை. ஆகவே இது அன்வர் ராஜா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அன்வர் ராஜா பேசியது. இது திட்டமிட்ட செயல். இவங்க என்னென்ன காமெடி பண்ண போகிறாங்கன்றதுலாம் இவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் தெரியும். 10 இடத்துல கூட ஜெயிக்க முடியாது பழனிசாமி. நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன், நான் அன்பாக சொன்னேன், பழனிசாமி கீழே இறங்கி வா, நான் வரேன், நான் போய் ஓபிஎஸ் அண்ணனை கூப்பிட்டு வரேன். அவரும் வந்து உன்ன மாதிரி அடிமையாக நிற்கிறார் பிஜேபி கூட, வேண்டான்னு சொல்லி கூப்பிட்டு வரேன். அந்த அம்மாவும் அப்படி தான் இருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டு வரேன். எல்லாத்தையும் வச்சு உட்காந்து பேசி முடிவு பண்ணி ஒற்றுமையாக போன்னு சொல்லி கொடுத்தேன். கேட்கலையே, கேட்க மாட்டியே நீ எப்போ கேட்பேன்னு எனக்கு தெரியும். கனவுல கூட நினைக்காத விஜய் வந்துடுவார்னு. விஜய் ஏற்கனவே அழகாக அரசியலில் புசி ஆனந்தை விட்டு எங்களோட கூட்டணி இல்லைன்னு அறிக்கையை கொடுத்து தூன்னு துப்பிட்டாங்க. மறுபடியும் இப்போ விஜயே களத்தில் இறங்கி சொல்கிற மாதிரி வந்துடுச்சு. கூட்டணின்னு நீ சொல்லி அதுக்கு தான் விஜய் ஊனு ஒத்துக்கிட்டு கூட போய் பூராவும் போய் விஜய் அரசியல் லைஃபே முடிஞ்சிடும். அது விஜய்க்கு தெரியாதா? ஆகவே உன்னை யாரும் சேர்க்க மாட்டாங்க, யாரும் தீண்ட மாட்டாங்க. மக்களை கொடுத்து ஆட்களை கூட்டு வந்து இறக்கு, பார்த்துருவோம். பின்னாடியே வரேன், விட மாட்டேன் நான். அவ்வளோ சீக்கிரம் நீ பண்ண அத்தனை அயோக்கியத்தனத்தையும், இந்த கட்சிக்கு எவ்வளோ அவமானத்தை ஏற்படுத்தினாயோ அத்தனையும் கொண்டு வரும். பின்னாடியே வரும். நீ முன்னாடி போ, நாங்கள் பின்னாடி வரோம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது எங்களுக்கு, முடிச்சுட்டு பின்னாடியே வரோம். நீ கவலையே படாத. ஒரு இடத்துல நீயும் ஜெயிக்க முடியாது, உன்னை நம்பி வர கூட்டணியும் கழுத்தறுத்துருவா, முதுகுல குத்திருவா, அவங்களும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா எனது அன்பான வேண்டுகோள் என்னென்னா, எனக்கு தப்பாக நினைக்கக்கூடாது. அப்புறம் அண்ணாமலை சொல்கிற மாதிரி அண்ணன் உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள்னு, தினம் காலையில் எழுந்தா நாட்டில் இந்த குடும்ப சண்டையை தானே பார்க்க வேண்டியிருக்கு. தினம் நம்ம வந்து டிவியில் அதை எடுத்து பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கும் ஒரே மகிழ்ச்சி. அப்பா பிள்ளையை நிற்கிறது, புள்ள அப்பாவை நிற்கிறது, 2 பேரும் சேர்ந்து முதல்ல இணைஞ்சி எல்லார்கிட்டையும் இது பண்ணிக்கிறது. இதெல்லாம் நடந்துச்சு. இந்த கட்சியில் இருக்க மணி வேதனைப்படுறார், அங்கே இருக்க வக்கீல் பாலு வேதனைப்படுறார். ஆகவே அங்கே இருக்க தொண்டு இது அங்கேருந்து வந்தார் தான் கஜாலாம். பெரிய ஒரு இடத்துல மாவட்ட செயலாளர் இருந்தாங்க, பக்கத்தில் இருக்க கஜா அவர்கள். ஆகவே இவர்கள் அரசியல் பண்ணலைங்க, அசிங்கம் பண்ணிக்கிறாங்க. அது அந்த தொண்டர்கள் வெறுப்போடு அருள்லாம் பாருங்க. எனக்கு வேண்டிய நண்பர் சேலம் எவ்வளவு சில எம்எல்ஏ, இப்போ எம்எல்ஏ தான், முன்னாள் கவுன்சிலர், அவ்வளவு நினச்சி பாருங்க நீங்கள். ஆகவே இதை ப்ரெஸ்ஸு அதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போக இவர் அவரை நீக்கிறார், இவரை நீக்கிறார். இப்படி நீக்கி மக்கள் இவங்க 2 பேர்த்தையும் நீக்கி துரத்தி அடிப்பார்கள். இதுதான் நடக்க போகுது. அவன் கோச்சித்தாலும் எனக்கு பரவாயில்ல, அடிச்சுக்கிட்டு ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது, எனக்கு தெரியும். ஆகவே கடைசியில் பாமகவுக்கு இவர்கள் திருந்தவில்லை என்றால் அந்த கதி தான் ஏற்படும். சொல்ல ஒண்ணா துயரத்தில் அந்த தொண்டர்கள் இருக்கிறார்கள். இது இவ்வளவு நாள் அவங்க வேடிக்கை பார்க்குறதே பெரிய விஷயம். சின்ன ஐயா, பெரிய ஐயா, எங்க ஐயா, கொய்யான்னு எல்லா வேகமும் இப்படி போய்கிட்டு இருக்கு. ஆகவே இது ஒரு முடிவுக்கு ஒரு நீங்கள் தோழர் கேட்ட மாதிரி அவர் நீக்கிறது இவர் நீக்கிறதுமா நாட்டில் இப்போ பிரச்சனை. அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அவர் அப்பாவை புள்ள எடுப்பாரான், புள்ள அப்பாவை எடுப்பாரான். இதே தானே சார் நடந்தது அங்கே கர்நாடகாவில். குமாரசாமி தேவேகவுடாவும் இப்படி ஒரு சீன் போகும். அப்புறம் அதுக்கு பின்னாடி என்னாச்சு, அகிலேஷ் யாதவும் அவரோட அப்பா முலையாம் மேதா சிங்கம் அடிச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் போனாங்க, ஆட்சி போச்சு. இங்கே ஒன்றும் இல்லை, எந்த காட்சியும் இனி இடம்பெறாது. அடிக்கிறத நிறுத்திக்கலைன்னா அம்போன்னு போயிடும் பாமக, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது அவர்கள் விருப்பம், தினம் அடிச்சுக்கிட்டோம். இன்னும் யார் யாரை நீக்க போகிறாங்களோ தெரியல, குடும்பத்தில் இருக்கவங்களாம் நீக்கிக்குவாங்க ஒவ்வொருத்தங்களாம் சொல்லி. வேதனைங்க இதெல்லாம் பார்க்கவே முடியாது.